அது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்துகிற ஒரு விமான நிலையம். நமது கிடையாது, நம்ம அரசாங்கத்து கிடையாது, நமக்கு அங்கே பெரிய ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் பரந்தூரில் புதிய விமான நிலையம் வந்திருந்தால் அது முழுமையாக நமது கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அது நமது சொத்து, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசின் சொத்தாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு பிபிபி மாடலில் நம்ம ஒரு ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து நம்ம டாடா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து, இல்லை ஏன் இன்னும் இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள், சிங்கப்பூர் ஏர்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அதே போல் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட் மாதிரி இப்போ பல ஏர்போர்ட்ஸ்லாம் பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்லேருந்தே அவங்களே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அவங்களே இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க, சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வந்தால் நாங்களே கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோமேன்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வருதாமே. குறிப்பாக மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது ரொம்ப உன்னிப்பாக எல்லாரும் கவனிச்சது உங்கள் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் 3வது பெஸ்ட் ஏர்போர்ட்டாக இருந்துச்சு இந்தியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இன்றைக்கி எங்கே இருக்கோம்? ரொம்ப 5வது இடத்துல இருக்கும். டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் ஹைதராபாத். யார் பெங்களூர் ஹைதராபாத்லாம் சென்னைக்கு வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவோட கேட்வேயாக சென்னை இருந்துச்சு. ஆனால் இப்போ நாம் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போய் ஃப்ளைட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்கே ஏப்ரல் மாதத்தில் இதே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசும்போது கூட ஒரு இதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த காணொலியை கூட நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில். அந்த காணொலியில் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்குறாரு, யார் பக்கத்து மாநிலத்தவர் வந்து இங்கே வந்து ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குறாரு, சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்க வேணும்? ஹைதராபாத் நான் வந்து இருக்கும்போது எவ்வளோ பெருசாக பண்ணினேன், என்னை பார்த்து பெங்களூர் பண்ணிச்சேன், பெங்களூர் இன்றைக்கி அவ்வளோ பெருசாக வந்துடுச்சு, ஆனால் சென்னை ஏன் இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு அண்டை மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இருக்கும் அந்த அக்கறை கூட இன்று இருப்பவர்களுக்கு இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக நீங்கள் இன்று அதை ட்ராப் செய்யணும்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையிலேயே நான் வந்து அங்கே போயிருந்தேன், போராட்ட குழுவை சந்தித்தேன், அவர்கிட்ட நான் உறுதி அளித்தேன், நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி போனீங்க, ஒரு வாட்டி பார்த்தீங்க, பேசுனீங்க, சரி அதில் முடிவு பண்ணிட்டேன்னு எப்படி நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இன்று காலை நமது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியது போல அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாமோ அன்பரசன் அவர்களும் தொடர்ந்து அத்தனை முறை அங்கே அந்த வில்லேஜஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சரியான அங்கே அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு தேவையான வீடுகளும் வாங்கியிருக்கோம் பல இடத்துல. அதுக்கு மாதிரி வீடுகளும் கட்டி காமிச்சாச்சு. ஒட்டுமொத்த வில்லேஜையே ரீக்ரியேட் பண்ணுறோம். அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டமிடல் ஏன் இது அங்கே தான் பண்ணணுன்றது எங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா பல இடத்த பார்த்தாச்சு. அண்ணன் தங்கமண்ணன் நீ காலில் சொன்ன மாதிரி நீங்கள் சென்னை சென்னைன்னா சி மாதிரி இருக்கும். சென்னை போட்டிங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தான், அவ்வளோதான். அதற்கு பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே போனீங்கன்னா புலிக்காட்டு, கீழே போனீங்கன்னா நம்ம கழுவிலி, நம்ம வேடந்தாங்கல் மேலே பறவை சொன்னால் அதுக்கப்புறம் நடுவிலே அனல்மின் நிலையம் வந்துடுச்சு. நமக்கு இதுக்கு கல்பாக்கம் வந்துடுச்சு. ஸோ கல்பாக்கம் வருது. இப்படி சென்னை சுற்றி நீங்கள் தயவுசெய்து வேறு எத்தையும் பார்க்க வேணாம் சார். ஒரு சாதாரண கூகுள் மேப் எடுத்து பாருங்கள். கூகுள் மேப்பில் சேட்டலைட் வியூவில் போட்டு சென்னை சுற்றி நீங்கள் ஒரு 5-6 ஏக்கர் எடுக்கணும்னா நீர்நிலைகள் இல்லாமல் நீங்கள் எடுத்துட முடியுமா? வேறு இடம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீர்நிலைகள் இல்லாமல் எடுக்க முடியுமா? இவர் புதுசாக எடுக்க போகிறேன்னு சொல்கிற அந்த இடத்துல எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாமல் இருந்து விடுமா? இவ்வளவும் நாங்கள் பார்க்காம தான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், எங்களது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவர் செய்த பணியை நீங்கள் உங்கள் அதிகாரிகள் கூட கேட்டு இதை முடிவு செய்ய மாட்டீங்களா? அதிகாரிகள் இது ஒத்துக்கொண்டார்கள் என்றால் உண்மையாகவே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அத்தனை டிஸ்கஷன், அவ்வளவு டிஸ்கஷன்ஸ் இதில் போச்சு. தொடர்ந்து பல முறை இந்த டிஸ்கஷன் திரும்பி 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 இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு. அதற்கு பிறகு தான் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றிய அரசுக்கு போட்டு அப்படி நமக்கு எதிர்த்து இருந்த ஒரு ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து அந்த பெர்மிஷன்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின பிறகு தான் பரந்தூர் உறுதி செய்யப்படுது. பரந்தூரில் குயிக்காக இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 35 மில்லியன் இப்போ உங்களோட சென்னை விமான நிலையத்தோட கெப்பாசிட்டி 55 மில்லியனாக ஆகப்போகுது T5 வந்த பிறகுன்னு சொல்கிறீங்க. பரந்தூர் மட்டுமே 100 மில்லியன், ஒரு 10 கோடி பேருக்கான கெப்பாசிட்டியில் உருவாக்கப்பட்டது. இப்போ இருக்கிற இந்த சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் 2034 தாண்டாது. 34க்கு மேலே நம்மளுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாடும் சென்னையும் தொடர்ந்து இந்த வளர்ச்சி, இதை விட அதிகமான வளர்ச்சிகள் செய்யணும். அப்போ இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சராசரியான வளர்ச்சியில் போனாலே இந்த இடம் பத்தாது நம்மளுக்கு. இப்போவே நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட் பத்தலன்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டுமே இல்லை, இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இது ஏற்கனவே எங்ககிட்ட டிஸ்கஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். நீங்கள் அவங்களே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இன்னொரு என்ட்ரன்ஸ் ஒன்று கேட்குறாங்க, அந்த என்ட்ரன்ஸுக்கு நில எடுப்பு நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு.